சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் நெற்றி கண்ணை நீதி தேவனை சற்றே இறந்தால் குற்றவாளிக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் நெற்றி கண்ணை நீதி தேவனை சற்றே இறந்தால் குற்றவாளிக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் உழைப்பவர் எல்லாம் ஒன்று திரண்டால் உழைப்பை உறிஞ்சி பிழைப்பவருக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் படைச்சான் சாமி அடடா சாமி ஓர் தொழிலாளி பூமிய படைச்சான் சாமி அடடா சாமி ஓர் தொழிலாளி அவனே உலகிற்கு வேலி அந்த ஆண்டவனே முதல் தொழிலாளி தேவனை போல் தொழிலாளர்கள் இங்கே இருந்து கொண்டால் நீ தூங்குவதெங்கே சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் தேவனை போல் தொழிலாளர்கள் இங்கே இருந்து கொண்டால் நீ தூங்குவதெங்கே சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் மூடிய கதவை பாடிய மக்களை மூடிய கதவை பாடிய மக்களை நித்தமும் சாவான் கோழை ஒரு நாள் நிச்சயம் வாழ்வான் ஏழை நித்தமும் சாவான் ஒரு நாள் நிச்சயம் வாழ்வான் ஏழை வாழ்வான் ஏழை வளைந்தது போதும் நிமிர்ந்து விடு நெஞ்சு நிமிர்ந்தால் வாழ்வு கிடைக்கும் கண்கள் சிவந்தால் காலம் பிறக்கும் சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் நெஞ்சு நிமிர்ந்தால் வாழ்வு கிடைக்கும் கண்கள் சிவந்தால் காலம் பிறக்கும் சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் நெற்றி கண்ணை நீதி தேவனை சற்றே திறந்தால் குற்றவாளிக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் உழைப்பவர் எல்லாம் ஒன்று திரண்டால் உழைப்பை உறிஞ்சி பிழைப்பவருக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம் அப்பா நீ எப்படி தப்பிச்சு வந்த நான் எப்படி தப்பிச்சு வந்தேங்கிறது முக்கியம் இல்ல என்னது ஒண்ணு இல்ல ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு போய் உன்னை தூக்கல எப்படியாவது விடுவிக்க முடியும்னு நினைச்சேன் தப்பிச்சு அந்த காரியத்தை கெடுத்துட்டியாடா உன் தங்கச்சி புருஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன உயிரோட இருக்க விட மாட்டான் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் தூக்குல தொங்கிய தீரணும் என்னடா செய்யறாங்க நான் தூக்குல தொங்குறதுக்கு முந்தி அந்த ஆளை தூக்குல தொங்க விடணும் நம்ம குடும்பம் க்ளோஸ் ஆகிறதுக்கு முந்தி அந்த ஆள் குடும்பத்தை க்ளோஸ் பண்ணணும் இவரியா இல்ல நானே எந்த காரியத்தை செய்யட்டுமா புறப்படு ஓகே தூக்கு தண்டனை கைதி நரேஷ்குமார் ஜெயில இருந்து தப்பிச்சு போய் எல்லா யூனியனையும் ஒன்னா இணைக்கணுங்கிறது ஆதரவா லட்சக்கணக்கான கையெழுத்து. அதுல பாதிக்கு மேல ரத்த கையெழுத்து. I see. Very good. நீ இவ்வளவு தீவிரமா தொழிற்சங்கத்தில் ஈடுபட வேண்டும் நான் நினைக்கவே இல்லை. அந்த பெருமையெல்லாம் உங்க ஜூனியர் துர்காக்கு தான் சேரும். She is great.
நீங்க நெருப்புனா அவங்க காத்து செய்ய MA ML to the governor. ஹலோ, யார் பேசுறது? மாப்பிளையா மச்சானா? மாப்பிள்ள மச்சான் ரெண்டு பேருமே இருக்கு. உனக்கு யார் வேணும் மாமனாரே? ஆறாவன் ஓ புயலா? நான் தான் உங்க பிரியமான சிம்ம சொப்பனம் பேசுறேன். என்னடா முதலாளி? ஏதோ உங்க புண்ணியத்துல ஜெயிலுக்கு போன என் மகன் திரும்பி வந்திருக்கான். அவனுக்கு விருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்க துர்காவுக்கு சேர்த்து விருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்பனும் மகனும் வந்து கலந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டாடி, என்ன மிஸ்டர் புயல், சத்தம் கேக்குதா? தைரியமான ஆம்பளைங்களா அப்பனும் மகனும் ரெண்டு பேருமா இங்க வந்தீங்கன்னா நாங்க அப்பனும் மகனும் ரெண்டு பேருமா சேர்ந்து 4 பேரா புணத்தை தூக்கி புதைக்கலாம். என்ன வர்றீங்களா? எந்த மிருக வெறிக்கு நான் அடிமையாக கூடாதுன்னு அடிச்சு அடிச்சு அடக்கி வச்சிருந்தனோ அத நீயே தூண்டி விட்டுட்டியா? இன்னைக்கு தொழிலாளிங்க அவ தரையை கொண்டுட்டு வரவான்னு கேட்டப்போ எஸ் நான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா இன்னைக்கு உன் உயிர் போயிருக்காத துர்கா. தூக்க வாடா, என்ன வர சொல்றீங்க? வரண்டா. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. முடிஞ்சா நான் வருவேன், இல்லன்னா என் உடம்பு வரும். எங்க என்னையும் சேர்த்து சொல்லுங்க டாடி. கமான் சார். துர்கா, போறேங்கிறதுக்காக எனக்கு கவலை இல்லை சார். உங்க சாதனைகள்ல உங்க கூட இருந்து கலந்துக்க முடியலன்னுதான் என்னோட வருத்தம். ஜென்மங்கள் 7ங்கிறது உண்மை என்ன? அந்த 7வது ஜென்மத்துல நான் தான் உங்க மனைவி. துர்கா, உயிர் போனவங்களுக்கு கண்ணை மூடுவாங்க. ஆனா என் உயிர் போனதும் என் கண்ணை மூடாதீங்க சார். அவன் தூக்கல தொங்குறத என் கண்ணால பாக்கணும். நான் இறந்தும் அவன் தூக்கல தொங்குறத என் கண்ணால துர்கா. என் மகன் தூக்குல தொங்குறதுக்கு முன்னாடி உங்களை தூக்குல தொங்க விடணும்னு ஆசைப்பட்டான். என் மகனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒரு நல்ல அப்பாவனுடைய கடமை இல்லையா? இன்னொன்னு சொன்னேன், அதை விட்டுட்டீங்களே டாடி. நம்ம குடும்பம் அழியறதுக்கு முன்னாடி இவங்க குடும்பம் அழியுது. ரொம்ப ஸ்டைலா தான் நிக்கிறீங்க மாப்பிள்ள.
எப்படி மாப்பிள? 1.25 கையால 2.25 பல்லு. சம்பந்தி, இது உங்க பிரச்சனை. செக்ஷன் 302 அனுசரித்து தூக்கு தண்டனை அளித்து சாகும் வரை தூக்கில் தொங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். திறக்கப்பட்டு விட்டன. தொழிலாளர்கள் விண்ணதிரும் கோஷத்துடன் வேலைக்கு திரும்புகிறார்கள். தொழிற்சங்க வக்கீல் டிகேவின் போராட்டம் இத்துடன் முடிந்துவிடவில்லை. அது தொடரும். Men may come and men may go, but DK goes on forever.